ஓகே. 1 and 2 ஆரம்பிக்கல. ம் இங்க லாஸ்ட்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க. ம் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பண்ணிட்டேன். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பண்ணியாச்சு. அப்ப இதுல 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டினா? ஒரு கொஸ்டின் அதுதான் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் தான். 10 மார்க் அவுட். சரி, அடுத்தது அடுத்தது ஃபோரியர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சைன் காஸ். ஒன்னா ரெண்டா? பண்ணிட்டேன் சார். ஒரு கொஸ்டின் 20 மார்க் அவுட் டோட்டலா. அடுத்தது ஃபோரியர் சீரிஸ். சார் அது இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். அது நான் ஒன்றும் ஃபார்முலாலாம் படிச்சிட்டேன். பார்சல்ஸ் மட்டும் எதுக்கோ படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ஷியல் அதே தான். ஃபார்முலா படிச்சுனா பார்ஷியல் அது ஒண்ணுமே இல்லை. அப்ப இது என்ன 20 மார்க் அது? இல்லை அது 10 தான். ஏதாச்சும் ரெண்டுல ஒரு கொஸ்டின். ரெண்டுல ஒரு கொஸ்டின். அப்போ ரொம்ப ஈஸி. 30 மார்க் அவுட். இங்க ஓடி படிச்சிட்டேன். ஓடினா ஃபர்ஸ்ட் மாடலவா? மாடியூல் 4ல மிஸ் வந்துட்டு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும் சார். ஓகே. ஓடி இல்லைன்னா பிடி. மிஸ் வந்துட்டு ஓடி படிச்சுட்டு வாங்க, அது அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படி தானே? ஆனால் ஓடினா என்ன சார், ஃபார்முலா மட்டும்தானே சார் அதுக்கு? ஆமாம்பா. எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷு, எல் ஆஃப் ஒய் டேஷு, எல் ஆஃப் ஒய்யு, அதுதானே சார் ஓடி? அது படிச்சு அந்த 3 ஃபார்முலா படிச்சுட்டு அப்போ சால்வ் பண்ணேன் சார். பண்ணிட்டேன். சரி, அடுத்தது கடைசி யூனிட் ஃபுல்லாவே, கடைசி 4 யூனிட்டுமே அவனுக்கு வந்து ஒவ்வொரு 10 மார்க் தானா? 2 10 மார்க் கிடையாதா? இல்லை சார், ஒவ்வொன்று. இந்த மாடல் பையில 2 10 மார்க் போட்டுக்கிறேன். இன்டர்னல் சாய்ஸ் 2 கொஸ்டின் இருக்கும். அப்ப இதுல இன்டர்னல் சாய்ஸ் போடல. அப்ப 2 சாய்ஸ் இருக்கு. அது ஒரே நிமிஷம் சார், இந்த இது தப்பா இருக்கு. ஒரே நிமிஷம் கிளிக் பண்ணிக்க பாத்துக்கோ. ஏன்னா டோட்டலா 10 கொஸ்டின் வரணும்ல. 1 2 3 4 மீதி ரெண்டுக்குமே 2 கொஸ்டின். இப்போ நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க சார் வாட்ஸ்அப்ல. ரெண்டும் சிமிலர் தான், இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறியா? செக் பண்ணு. எங்கட வரலடா. வந்துச்சு சார். வந்துச்சு. கடைசி 4 மாடியூல் 4 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 3 மாடியூல்ல 6 கொஸ்டின். சோ அப்ப உனக்கு ஈஸியான பேட்டர்ன் செட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுற மாதிரி பேட்டர்ன் செட் பண்ணியே. சார் மாடியூல் 1 2 நீ படிக்கல. ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் 4 மாடியூல் அப்ப 40 மார்க் உனக்கு ரெடி ஆயிடுச்சா? கடைசி 4 மாடியூல். அதான் கடைசி மாடியூல். அப்ப 10 மார்க் அவுட், இதுல 10 மார்க் அவுட். இதுல வந்து 5th வந்து என்ன போறீங்க? ஃபோரியர் சைன் எக்ஸ், இதுவும் 10 மார்க் அவுட். சார் ஃபோரியர் சீரிஸ்ல அந்த கடைசி பார்ட் மட்டும் அந்த டெடியூஸ் பண்ண சொல்றாங்கல சார். ஆமா, அத எக்ஸ் வேல்யூ நம்ம அப்ளை பண்றதானே. எஸ். அது மட்டும் நீ பார்க்கல. அது எக்ஸ் வேல்யூ நீ எப்படி போடு, ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ என்ன போட்டா வருங்கிறது நம்ம ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? ஓகே. இதுல என்ன பிரச்சனை? அதுல ஓடி படிச்சுட்டேன். எந்த மாடியூல்ல சார்? மாடல் 3ல 1 2 3 வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது சுத்தமா தெரியாது. இது ஃபார்முலா தெரியுமில்ல. இதுல எதுவுமே சுத்தமா தெரியுமா தெரியாதா? பண்ணிட்டேன். நம்மளும் சால்வ் பண்ணுவோம் சார். பண்ணலாம், நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சரி, பார்க்கலாமா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 2 பார்ட்டா டிவைட் ஆகுது. தட் மீன்ஸ் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேசிக் ஃபார்முலா, அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அவ்வளவுதான். ரெண்டுக்குள்ள ஃபார்முலா பார்த்துங்க. இது வந்து இதுவாகும், இது வந்து ஃபார்முலா மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தேவைப்படுமா தேவைப்படாதா? இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் நேற்று லாஸ்ட் கிளாஸ் கூட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதனோட ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணிக்கிட்டு கொத்ரூ பண்ணிக்கோ. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் கிளாஸ் உண்டான கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா இதுதான். இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம். சரிங்களா? ஓகே சார். ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நீங்க பார்த்ததான். எங்க பார்த்துருப்பீங்கன்னா தேர்ட் மாடியூல். சரி, தேர்ட் மாடியூல் ஓடியில பார்த்துருப்பியா? அதில் பார்த்துருப்பீங்க. அந்த ஐடியா தான். சரிங்களா? இதை பீரியடிக் ஃபங்க்ஷன், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும் போட்டுக்கிற 10 மார்க் கொஸ்டின் இது வரும்.
இதைதான் நீங்க சால்வ் பண்ண சொல்லியிருந்தா இதை நம்ம இப்ப சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம் சார், ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகே சார். ஓகே, இது டெரிவேட்டிவ் ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னேன். t இன் மல்டிப்ளிகேஷன் டெரிவேட்டிவ் வரும். அதே வந்து f of t டிவைடட் பை t ன்னு வந்து அது வந்து இன்டெகிரல் மாதிரி சொல்லிக்கிறேன். s to infinity போட்டு l of f of t போடுவீங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி நீங்க படிச்சதான். அதாவது மல்டிபிள் ஆஃப் tனா டெரிவேட்டிவ் டிவைடட் பை tனா இன்டெகிரல். இது எல்லாமே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க படிச்சிருப்பீங்க ஃபார்முலா. கரெக்ட்டுங்களாப்பா? எஸ் சார். ஃபார்முலா எதுவும் தேவையில்லை. வேணாம். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரல் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இவங்க தான். இது எல்லாமே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதா. செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் நம்ம வந்து என்னது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் போட்டோம்ல, அதுக்கு உண்டான ஐடியா. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஓடிக்கு யூஸ் பண்ணுவீங்க இந்த கான்செப்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுதான். இப்போ இந்த கான்செப்ட் படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது e பவர் மைனஸ் as டிவைட் பை எஸ்ன்னு வரும். அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறாங்க. பெருசாக இங்கே இருந்தது இல்லை. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட்னால ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டீங்க. ஒரு ப்ராப்ளம் நீட்டாக நடந்த பீரியடிக் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தீங்க. அதனால நான் பீரியடிக் ஃபங்க்ஷன் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஓகேனா இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பீரியடிக் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நீங்க 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் பொறுமையா. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of t ஈக்குவல் டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 1 0 less than t less than a minus 1 a less than t less than 2a. So and periodic is f of t plus 2a equal to f of t. This is the periodical definition. அப்ப இது வந்து using Laplace transform. Using Laplace transform, find the periodic function of this value. Okay? ஒரே கொஸ்டினோட எழுதணுமா இல்ல நார்மலா ஸ்டார்ட் பண்ணா போதுமா? கொஸ்டினோட எழுதி பாத்துங்க. Find the Laplace transform of the periodic function f of t equal to this one and this. ஓகே விடுங்க. இப்போ பீரியாடிக்குக்கும் யூனிட் ஸ்டெப்புக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது? யூனிட் ஸ்டெப்ல இங்க ஃபங்க்ஷன் வேல்யூ மாறிட்டு இருக்குண்டாங்க. அவனே பீரியாடிக் கொடுத்துருவான். பீரியாடிக்னா என்னது? இந்த வேல்யூ கொடுத்துருவான். அந்த அப்படி கொடுத்திருக்கிறது பீரியாடிக். ஆமா, இந்த கண்டிஷன் கொடுத்தாதான் இது பீரியாடிக்கா இருக்கும். சரியா? இந்த கண்டிஷன் இல்லாத இருந்தா நீ வந்து டைரக்டா தான் லாப்லாஸ் பண்ணணும். ஓகே சார். இந்த கண்டிஷன் இருந்துச்சுனாலே அது பீரியாடிக் தான். ஆமா ஆமா, இந்த கண்டிஷன் இருக்கணும். அப்ப பீரியாடிக் என்னது? இதுதான் பீரியாடிக்கோட வேல்யூ, p ஓட வேல்யூ. அப்ப p ஈக்குவல் டு 2n நான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பீரியாடிக்கோட ஃபார்முலா என்ன தெரியுமா? பீரியாடிக் ஃபங்க்ஷனோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்ன? 1 பை ஒரு சொல்யூஷன் சால்வ் பண்றேன். சொல்யூஷன் L of f of t equal to சொல்லுங்க 1 by 1 minus e power ps minus ps. அப்போ minus 2as. இல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகே சார். 0 to t 0 to p e power minus st f of t. ஓகே, இப்போ p ஓட வேல்யூ தான் என்ன தெரிஞ்சிச்சு? 2n சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பீரியாடிக் வேல்யூ 2n. இப்போ பொறுமையா மொல்லமா அப்ளை பண்ணுங்க. 1 by 1 minus e power minus 2as integral 0 to 2a. கரெக்ட்டுங்களா? 2a க்கு பதிலா என்ன பண்ணலாம்? ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா இல்ல அப்படியே எழுதிக்கலாமா? இது ஸ்ப்ளிட் எப்படி காண்றோமா? அப்படியே எழுதிக்கலாம் சார். e power minus st. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணனுமா? ஸ்ப்ளிட் பண்ணனும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணனும். அப்போ 1 by 1 minus e power minus 2as of integral 0 to a 1 e power minus st into dt plus integral a to 2a minus 1 e power minus st dt. e power minus st into dt. சரிங்களா? ஓகே சார்.
1 by 1 minus e power minus 2as e power minus st divided by minus s. Very 0 good. to a minus e power minus st divided by Yes. minus s. ஓகே ஓகே நீ சொன்னது கரெக்ட் தான். நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண சொல்றேன். a to 2a. கரெக்ட். 1 divided by 1 minus e power minus 2as e power minus as divided by minus s minus 1 divided by minus s. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 1 by s. Yes. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் இது பிளஸ் தான் ஆயிடும். அப்போ பிளஸ் போட்டுக்கிட்டேன். Plus e power minus 2as divided by s minus e power minus as divided by s. கரெக்டாப்பா? எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை சார். எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? எஸ் காமனாக இருக்குது. அப்போ எஸ் நான் வெளியே எடுத்துட்டேன். இது வந்து என்ன வரும்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2as எழுதிட்டேன். இது எப்படி எழுதலாம்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சொல்லுங்க. மைனஸ் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் as. இல்லை கம்பைன் பண்ணி சொல்லுங்க. இது சேம் டைம் மைனஸ் மைனஸ் இது ரெண்டுமே சேம். ஓகே ஓகே சார். அப்போ மைனஸ் 2 இ பவர் மைனஸ் as ப்ளஸ் 1 கரெக்டா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2as. அது இங்கே எழுதிடுறேன். இங்கே முன்னாடி ஸ்டார்டிங் எழுதிடுறேன். இ பவர் மைனஸ். ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். இப்போ பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ண போகிற ஒரு ஐடியா இருக்குது. அதை அந்த ஐடியாவுக்காக கொண்டு வர போகிற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இது என்னதுன்னா இ பவர் மைனஸ் as ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் as இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரியாப்பா? இந்த ஸ்டெப் புரியுதா இல்லை டவுட் இருக்குதா? a மைனஸ் bg ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கம்பைன் பண்ணி போகிறோம். ஓகே சார். அப்போ இதையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த இதுவும் அப்போ 1 by s இது என்ன பண்ணோம்? 1 ஸ்கொயர் மைனஸ் இ பவர் மைனஸ் as ஹோல் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் as ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இது எழுதுனா என்ன கிடைக்கும்? 1 அதாவது இ பவர் மைனஸ் as போட்டுக்கலாம் இல்லை 1 மைனஸ் போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுங்க, அது தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் as ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? அப்போ இது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. சொல்லுங்க என்ன வரும்னு? a plus b a minus b. அப்போ 1 plus e power minus as into 1 minus e power minus as into 1 minus e power minus as whole square. இந்த டேர்மும் கேன்சல் ஆச்சு. கரெக்டா? கரெக்ட் சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். அப்போ 1 minus e power minus as divided by s into 1 plus e power minus as. இதனோட ஃபார்முலா டைரெக்டாக மெமரி பண்ண சரி இல்லை சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி. இதனோட டைரக்ட் ஃபார்முலா கூட எழுதிக்கங்க. இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan h as/2 அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. இது ஃபார்முலாவை நீ நான் வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை சிம்பிளிஃபை பண்ண இன்னொரு 2-3 ஸ்டெப் போட வேணும். என்ன பண்ணலாம்? இல்லை ஓகே சார். இது ஃபார்முலாவை நான் வச்சுக்கிறியா? ஓகே சார். மறந்துடாத. அப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியடிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2-3 ப்ராடக்ட்டுக்கு இது அப்ளை பண்ணுற வேண்டியதாக இருக்குது. அப்போ கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா? ஓகே சார். இதுதான்டா கண்ணு. இதை பீரியடிக் ஃபங்க்ஷன் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஒரு பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். இதில் என்ன கண்ணு டவுட் இருக்குது? டவுட் இல்லை சார். அப்போ பீரியடிக் ஃபங்க்ஷன் தைரியமாக போட்டுருவி வந்தா சார் ஒன்றே ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் வேணுமா கஷ்டமான கொஸ்டின் வேணுமா? நீங்களே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொடுக்குறதா? சார் நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்குது பேஸ் பண்ணி. அட்லீஸ்ட் ஒன்று சால்வ் பண்ணாமல் போதும் உங்களுக்கு ஈஸியாயிடும். இன்னொன்று சால்வ் பண்ணி காட்டுறேன். பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போகிறது. பெர்னாலிஸ் ஃபார்முலா தெரியுங்களா? ஆல்ரெடி நீ நிறைய இடத்துல போட்டிருப்பேன். ஃபோரியர் சீரிஸ் போட்டுக்கிற, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு போடுறதா இங்கேயும் வருது. ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், எல்லாம் 2 பேரும் சேர்ந்து போடலாம்னு போடலாம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் சர்ச் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஓகே, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சரி, இங்கே இருக்கிற மாடலே கொடுக்குற பார்க்கலாம் என்ன நடக்குது. சார் பாயிண்ட்
the Laplace transform of f of t equal to t such that 0 less than t less than pi 2 pi minus t pi less than t less than 2 pi. இந்த பைக்கு பதிலாக ஏ கூட போடுவாங்க. அதனால நீ என்ன பண்றீங்க, இது ஏன்னு வச்சு போட்டாலும் சரி, இல்லை பைன்னு வச்சு போட்டாலும் சரி. ஓகே சார். ஏன்னு வச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கடைசியாக கூட நீங்கள் வந்து பைன்னு மாற்றிக்கீங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார். இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ வித் பீரியடிக்கு வந்து என்ன செய்யணும், எஃப் ஆஃப் டி பிளஸ் பையாக இருந்தால் 2 பை, ஏ இருந்தால் 2a ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. இதுதான் கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. சரி எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு சார் டைரக்ட் எழுதிடலாமா? L of f of t is equal to 1 divided by 1 minus e power minus 2as integral 0 to 2a. அதான் டைரக்ட் எழுதிடலாம். 0 to a. Okay. Integral 0 to a t into e power minus st into dt plus integral a to 2a 2a minus t e power minus st into dt. Very good. U equal to t, u dash is equal to 1, u double dash equal to 0. இந்த டைமுக்கு போடுறோம். u equal to t, u dash equal to 1, u double dash equal to 0. அதே மாதிரி இங்கே v equal to e power minus st. கரெக்டுங்களா? சொல்கிறேங்க, என்ன வச்சு சொல்லுங்க. t into e power minus st by minus s 0 to a minus 1 into e power minus st divided by s square. கரெக்டுங்களா? அதே மாதிரி அடுத்த டைம் போடலாமா, ஸ்பில்ட் பண்ணி போடுறியா, அப்படி ஒட்டுக்கா போட்டுடலாமா? மொத்தமாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டுக்கலாமா? ப்ளஸ் 2a minus t into e power minus st divided by minus s. A to 2a minus minus 1 into e power minus st by s square. A to 2a. அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு a e power minus as divided by s minus s. மைனஸ் இங்க போட்டு. ஓகே சார். லோயர் லிமிட் போடுறது 0 இருக்குமா? லோயர் லிமிட் 0 minus e power minus as divided by s square. So minus minus plus ஆயிடும் சார். Plus 1 by s square. Very good. அடுத்தது 0 சார் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட். அப்போ லோவர் லிமிட் வந்துட்டு மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மறுபடியும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா? ப்ளஸ் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎஸ் டிவைடட் பை எஸ். ஓகே, வெரி குட். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆயிரும் சார். ப்ளஸ் இ பவர் மைனஸ்
2as by s square minus e power minus as by s square. சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபோர்த்து டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி எஸ் ஸ்கொயர் டீம் தான் வருது. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக எஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கோமா? 1 by s square 1 minus e power minus 2as into இந்த டைம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இது பெரிய டைம், இது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே சார். e power minus 2as by s square எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. ஓகே சார். minus 2 e power minus as by இல்லை எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. கரெக்டுங்களா? ப்ளஸ் 1. ஓகே. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியா. அப்போ 1 by s square into 1 square. அதை மாற்றிக்கலாம். அது ஆல்ரெடி போட்ட ஸ்டெப்னால ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே டேரக்ட் எழுதிட்டேன். சரிங்களா? இதுவும் டேரக்ட் எழுதிடலாம். ஆல்ரெடி போட்ட ஐடியா இல்லை, டவுட் இருந்தால் சொல்லி இன்னொரு எழுதுறேன். இல்லை சார். அப்போ என்னாச்சு? 1 by s squared into tan h as by 2. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் 1 by s, இது வந்து 1 by s squared. அவ்வளோதான் கண்ணு. என்ன கஷ்டம்? 1 by s squared. அதே a ஈக்குவல் டு பைன் வந்து பைன் போட்டுருவீங்க. அப்போ என்னாச்சு? இங்கே ஏக்கு பதிலாக பைன் வந்து இங்கே பை போட்டுருவீங்க. கரெக்டா? இதில் என்ன டவுட் இருக்குங்களா? சரி, இது என்ன? 1 by s square tan h of 1 by as by 2. as by 2. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டு ஓகே சார். ஏக்கு பதிலாக பை மாற்றிக்கணும். ஆமாம். என்ன டவுட் இருக்குதுன்னு? இல்லை, டவுட் இல்லை சார். இதே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்தா போட்டுருவியா? கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே சார். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இதே ஐடியா தான், எப்படி போடுறேன்னு நான் பார்க்குறேன். போட்டு அனுபவம் நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஃபைண்ட் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன் using Laplace transform f of t equal to sin t 0 less than t less than pi 0 pi 0 கொடுத்துட்டா அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும். பரவாயில்ல. 2 pi f of t plus 2 pi equal to f of t போடுறாங்க. இதை போட்டுக்கோங்க. டக்குனு சொல்லுங்க. பார்த்தேன்.
e power minus st divided by s square plus p square. போட்டு அனுப்புங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார், வந்துருச்சு. sin பை 0 தானே சார்? sin பை 0 அர்த்தம். Zero minus of cos pi minus 1. சார் முடிச்சிட்டேன் சார். ஃபைனல் ஆன்சர் சொல்றேன், இல்லை சென்ட் பண்ணுறீங்களா? சென்ட் பண்ணுறேன். அனுப்பிட்டேன். ஒரு ரெண்டு பைலா? ஓகே. அந்த கடைசி ஸ்டெப் மட்டும் அதை சிம்பிளிஃபை பண்ண. ஆல்ரெடி நம்ம இப்போ போட்டோம்ல, அந்த கடைசி இமேஜ் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கரெக்டு நீங்கள் போட்டது. என்ன பண்ணணும்னா அந்த கடைசி இதுக்கு மட்டும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம் போட்டோம்ல. ஓகே. அந்த 1/s ஸ்கொயர் + 1 வெளியில் வச்சுக்கணும். இன்ட்டு 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 + e power minus 2pi e power minus pi(s) square plus 1 correct. to 1 minus e power minus pi(s) into 1 plus e power minus pi(s). அப்போ 1 divided by s square plus 1 into 1 divided by 1 minus e power minus pi(s). அவ்வளவுதான். சரிங்க. ஓகே சார். இதுக்கு tan வராது. நியூமரேட்டர்ல எது இல்ல. நியூமரேட்டர்ல அந்த இது வரும். ஓகே சார். சார் பீரியடிக் கிளியரா இல்ல? கிளியர் சார். சூப்பர். பைண்டுக்காம இருடா. அப்படி புலம்பற நானே டென்ஷன் ஆயிட்டேன். நைட் ஃபுல்லா தூங்க முடியல ஒன்னால.
எதுக்குண்ணா அப்படி பயந்துக்கிறீங்க? நான் ஜாலியா படி கபிலேஷ். நீ படிக்கிற பையன். எதுக்கு அவ்வளோ டென்ஷனா வரீங்க? ம்? ஏன் பேச மாட்டேங்கிற? சார் எவ்வளோ டென்ஷனை படுத்துற? எனக்கு அது நைட்டு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு தூங்க விடாம பண்ணிட்டியடா படுகவி. ஜாலியா படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. சரி, அடுத்து கன்வர்சேஷன் பார்க்கலாமா? இப்போ எப்படி டக்குனு நானாவதே வந்து டக்குனு சூப்பரா படிக்கிறேன். ம்? என்ன நடந்தது நைட்டு? என்னமோ மிராக்கிள் நடந்துக்குதுன்னு சொல்றேன். நைட்டு மிராக்கிள் என்னமோ நடந்துக்குது, என்ன நடந்ததுன்னு சொன்னேன். ஒன்றாகல. என்னமோ என்ன கம்பெனி செட்டி படிச்சியா? இல்லை சார். படிச்சுக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது. யார்கிட்ட கம்பெனி செட்டி படிச்சேன்? தூங்கிட்டேன் சார். தூங்கிட்டு அப்புறம் எப்படி ப்ராப்ளம் ஃபோர்த் மாடல் எப்படி முடிச்சேன்? ஆல்ரெடி ஓரளவுக்கு பார்த்துருந்தேன். அது படிச்சு மட்டும் நேற்று சாயந்தரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ காலையில் எழுந்திரிச்சு முடிச்சிட்டியா? காலையில் எந்திரிக்கவே இல்லை சார். அப்புறம் யார் எழுதி கொடுத்தா? 8 மணிக்கு தான் சார் எழுந்திரிச்சேன். சூப்பர். எது நல்லா பண்ணா சரி. அவ்வளோதான், டென்ஷன் அப்படி தூங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரியா? சரி, கன்வர்சேஷன் பற்றி ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். 2 சாப்டரை பார்த்துட்டோம். அதே ஐடியா தான் இங்கேயும். என்ன வரும்? இதான் கன்வர்ஸ் ஆப்ரேட்டர். என்ன வரும்? இன்டெகிரல் 0 to t என்ன வரும்? f of u into g of t minus u into du வரும். சரிங்களா? இதான கன்வர்ஸ் ஆப்ரேட்டரோட ஃபார்முலா. ஆமாம் சார். அப்போ இது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மாக இருந்தாலும் சரி, இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன நடக்குமோ அதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே. அப்போ எல்லாம் எஃப் ஸ்டார் ஜி அப்படின்னு வந்து என்ன கிடைக்கும்? எல் ஆஃப் எஃப் இன்ட்டு எல் ஆஃப், இங்கே ஸ்டார் கன்வர்ஷன் போட்டு எல் ஆஃப் ஜின்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ என்னவோ அதை எழுதிட்டு என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ண போட்டால் போதும். சரிங்களா? அதே ஐடியா தான் இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வெர்ஸுக்கும் எஃப் ஜி வந்துச்சுன்னா கேபிட்டல் ஜி ஆகும். எஃப்ஜி ஆயிடுச்சுன்னா எல் இன்வெர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப். இதனோட ஃபார்முலான்னு எல் இன்வெர்ஸ் ஆஃப் இதனோட ஃபார்முலான்னு எழுதிட்டு என்ன பண்ணுவீங்க? இதை கொண்டு போயிட்டு இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே சார். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஆல்ரெடி நிறைய டைம் போட்ட ப்ராப்ளம் ஒன்று போடுவோம். ஒரு மிடில் ப்ராப்ளம் போடுவோம். ஏன்னா கன்வர்ஷன் தான் உனக்கு மறந்து போயிடுச்சுங்கிறிய. அப்போ ஒரு 3 ப்ராப்ளம் இதில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உனக்கு 2 ப்ராப்ளம் கொடுக்குறேன், நீ சால்வ் பண்ணு. சரியா? ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். நீயே போட்டு வாங்காட்டி பார்க்கலாம். யூசிங் கன்வர்ஷன் தியரம் ஃபைண்ட் L inverse of 1 by s plus 1 into s plus 2. சொல்கிறேன் எப்படி போகணுன்னு. யூசிங் கன்வல்யூஷன் தியரம். ஒரே நிமிஷம் கொஸ்டின். யூசிங் கன்வல்யூஷன் தியரம் ஃபைண்ட் L inverse of 1 by s plus 1 into s plus 2. Sir, f of s is equal to 1 by s plus 1. G of s is equal to 1 by s plus 2. Small f of t is equal to e power minus t. Super. G of t is equal to e power minus 2t. Very good. Super. Sir, g into t is equal to integral 0 to t e power minus tau power minus 2 into t minus tau d tau. ஓகே, நீ டவுன் வச்சு போடுறீங்களா? ஓகே, உங்க புக்ல என்ன போடுறீங்களோ அதை வச்சு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க மிஸ் என்ன நடந்தாலும். சரி போடுங்க, எப்படி தான் 5 நிமிஷம் ஒரே மாதிரி தான் வரும்போது போடுங்க. சரி, e power minus 2t வெளியில. சூப்பர், வெரி குட். 0 to t e power minus tau e power into e power 2 tau. அதை ஆட் பண்ணா e power minus tau னு மொத்தமா e power tau னு எழுதிக்கலாம். மைனஸ் பிளஸ் ஒன்று ஆயிரும், கரெக்டா? du னு வருது, dt னு வருது, du. அப்போ e power minus 2t integral 0 to t e power tau d tau. சரி, ஓகே. ஸோ அப்போ e power minus 2t of e power t minus 1. e power t minus 1. உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா e power minus t e power minus t minus e power minus 2t. அவ்வளோதாங்க. என்ன கஷ்டம்? சூப்பராக சொல்கிறேன், என்ன கஷ்டம்? ஓகே.
சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு 20 10 5 கொஸ்டின் இருக்குது. அதாவது அடுத்த கான்செப்ட் செகண்ட் ப்ராப்ளத்தில் பேஸ் பண்ணி என்னென்ன வரும் சொல்லிக்கிறேன். நான் இருக்குங்களா 1 டிவைட் பை எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு, அதாவது எஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கொடுத்த நான் இருக்குதா நடத்தும் போது அந்த ஐடியா. எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது செகண்ட் கொஸ்டின். இதில் எது வேணும் வரலாம், ஏன்னா இது நிறைய டைம் நிறைய யூனிவர்சிட்டியில் கேட்டுக்கிறாங்க. இது ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, 5 கொஸ்டின் எது வேணும் வரலாம். சரிங்களா? அடுத்து என்ன, எஸ் ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அடுத்தது தேர்டு ஒன் போட்டுச்சிங்க, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா சைன் காசுக்கு சைனோட கான்செப்ட், காசோட கான்செப்ட் முடிஞ்சுது. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன ஆகுனா எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் யார் எழுதலாம் 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? எல்லாமே மேக்ஸிமம் ஒரே கான்செப்ட் தான். அதனால 6 கொஸ்டின் கொடுத்துட்டேன். இந்த 6ல் நீங்கள் 6 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போங்க. மேபி நாளைக்கு வரலாம். நாளைக்கு மீன்ஸ் உங்களோட மேக்ஸ் போர்டு எக்ஸாம் அப்போ, இது செமஸ்டர் எக்ஸாம் அப்போ வர சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் மற்றது எல்லாமே அதே ஐடியான்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாப்பா? சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், மீதி 5 ப்ராப்ளம் நீங்கள் போட்டுருவீங்க. சால்வ் பண்ணிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியும் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்சா எல்லாமே அதானே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்சுன்னா இங்கே என்ன பண்ணுவேன், பி ஈக்குவல் ஏன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எங்க இந்த கொஸ்டினுக்கு பி ஈக்குவல் ஏன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சார் செகண்ட் கொஸ்டின் பண்ணுவோம் சார். பண்ணுறேன்னா பண்ண, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின் கேட்டு செகண்ட் கொஸ்டின் எழுதுறேன். எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? நீ சொன்னது கரெக்ட். ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் சார். இதுல ஒரு மேல போங்க சார். இதோட செகண்ட் கொஸ்டின் அந்த இதுல செகண்ட் போட்டிருக்கீங்க பாருங்க சார். ஓ இதா, நான் எஸ் ன்னு போட்டுறேனா? சாரி, நான் இது லிங்க் பண்ணிட்டேன். சரி, இது எஸ் ஆ? சரி, சாரி, நான் மாத்தி எழுதிட்டேன். பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி தான், தடுமாறாம போடுவியாமா. சரியா? எஸ் ஸ்கொயர்டு இல்லாத எஸ், அப்போ அதுதான் செகண்ட் கொஸ்டின் நான் மாற்றி எழுதிட்டேன். சாரி, சொல்லுவேன். கொஸ்டின் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்ட் சார். அப்போ எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். g of s is equal to 1 divided by s square plus b square. இதோட ஃபார்முலா என்ன? f of t வந்துட்டு cos at. சூப்பர். இதுக்கு வந்து என்ன இல்ல, g of t வந்துட்டு 1 by b sin bt. sin bt. இப்போ அவ்வளவுதான். f star g of t is equal to 1 by b integral 0 to t cos a tau sin b into t minus tau d tau. b into d minus tau t minus tau. ஆமா சார். into d tau. சரிங்க. அப்போ cos a sin b யூஸ் பண்ணா அவ்வளவுதான். அதான் உனக்கு தெரிஞ்சவங்க அதேதான். சரி, ஓகே. அப்ப என்ன செய்ய 1 by b integral 0 to t. அப்ப யார் ஏ பெரிய டேமா இருக்குது ஏ எடுக்க சொன்னேன். இத பெரிய ஓகே சார். ஏ எப்பவுமே t minus tau sin a cos b. sin a cos b ரெண்டு டிஃபரண்ட் டேம். அப்ப சைனோட ஃபார்முலா கரெக்ட்டா? அப்ப டிவைட் பை 2 வரும். டிவைட் பை 2 இங்க 2 போட்டுக்கிறேன். கரெக்ட்டா? 1 by 2 வரும். அது 2 இங்க போட்டுட்டேன். சரியாப்பா? ஓகே. அப்ப என்னாச்சு? sin சொல்லுங்க. 1 by 2b integral 0 to t sin of a plus b.
இப்போ சைன் ஆஃப் கரெக்டுங்களா? ஆமாம் சார். டி மைனஸ் டோ. ஓகே ஓகே, நான் மாற்றி போட்டேன். டி மைனஸ் டூ. டி மைனஸ் டூ தான் இங்கே போட்டு இங்கே எழுதும்போது மாற்றி போட்டேன். டி மைனஸ் டூ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. கரெக்டாமா? ஏ மைனஸ் பி. எஸ் சார். சார் பொறுமையாக போடுங்க. 1/2b இன்டெக்ரல் 0 to t. இது என்னன்னா டவ் தான் நம்ம வேரியபிள், கரெக்டா? அப்போ டவ் தான் வேரியபிள் போது இந்த டீயை வந்து செப்பரேட்டாகவும் இந்த டவ் வந்து ஒரு மாதிரியாகவும் வைக்கிறீங்க. அதுக்காக தான் இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. பி உள்ளே போகிறேன். அப்போ சைன் பிடி மைனஸ் இருந்துச்சுன்னா எப்படி எழுதுறது? மைனஸ் sin bt minus b tau plus a tau. a tau. இது ரெண்டு டவுட் இருக்குதா? இல்லை சார். ப்ளஸ் இது அதே மாதிரி எடுத்துக்கலாம். சைன் bt minus b tau minus a tau into t tau. t tau dt நடிகை t tau. அப்படியே இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்கலாங்க சார். அவசரப்படாது. ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். 0 to t இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைன் பிடி இதை என்ன பண்ணலாம், மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் பி டவுன் எழுதிக்கலாமா? தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். மைனஸ் ஏ வருமா? அப்போ ப்ளஸ் எடுத்துக்கிட்டா ப்ளஸ் எடுத்துக்கிட்டு இது வரும். கரெக்டா? டவு வெளியே எடுத்துட்டா ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் டவு எடுக்கணும். சரிங்களா? சைன் பிடி மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் பி டவு. பி ஓவராலாக வெளியே டவுன். கரெக்டுங்களா? நம்ம இப்போ அந்த இன்டெகிரேட் பண்ணுறப்போ டிவைட் பை ஏ மைனஸ் பின்னு மொத்தமாக எழுதிக்கலாம். ஆமாம். அதுக்கு தான் சார் இப்படி ப்ராக்கெட்டில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஆமாம். அப்போ டைரெக்டாக எழுத முடியுங்களா? அதுக்காக தான். சரி. ஓகே சார். அப்போ 1/2b சொல்லுங்க. 1/2b மைனஸ் காஸ் ஆஃப் bt plus a minus b into tau divided by a minus b. சரி, இதுக்கு தனியாக ஒரு லிமிட் போட்டுக்கலாம் சார். 0 to t. ஆமாம். 0 to t minus cos of bt minus a plus b into tau divided by a plus b. தப்பு. மைனஸ் இருக்குதுல்ல, அப்போ டவு கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது அப்படியே. ஆமாம் சார். மறந்துடாது. மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ 0 to டவு இருக்கும். 0 to t. கரெக்டுங்களா? இது வரைக்கும் எது டவுட் இல்லைங்களா? இதுக்கப்புறம் பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. இல்லை சார். சூப்பர். பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/a minus b காமன். t போட்டு என்ன ஆகும், மைனஸ் காஸ் பிடி t போடுறீங்க. இப்போ t உள்ள மல்டிப்ளிகேஷன் ஏடி மைனஸ் பிடி. அப்போ மைனஸ் காஸ் ஏடி. சூப்பர், வெரி குட். அடுத்து 0 போடுங்க. அப்போ மைனஸ் இது ஒரு மைனஸ் ப்ளஸ். ஓகே சார். ப்ளஸ் காஸ் ஆஃப் பிடியா? டவுக்கு பதிலாக 0 காஸ் பிடி. அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று இங்கே பாருங்க, இது ஒரு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/a + b வெளியே எடுத்துக்கலாம். அதை அப்ளை பண்ணுறாங்க. 0 to t அப்ளை பண்ணுங்க. cos bt minus at plus bt cos 2bt minus at. ஓகே, அது வரட்டும். அப்போ இங்கே 0 அப்போ மைனஸ் cos bt மைனஸ் cos bt. ஓகே சார். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும், அவசரப்படாது. ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஓடுறோம்? 1/2b 1/a minus b என்ன வருது? cos pt
மைனஸ் காஸ் 80 கரெக்டுங்களா? இது என்ன ஆகும்? ஆக்சுவலி இது மைனஸ் வரும், ஏன் ப்ளஸ் போட்டிங்க? இது மைனஸ் வரும், மைனஸ் உள்ள போது மைனஸ் வரும். அப்போ இது கட் ஆயிரும்ல? ஆக்சுவலா இந்த மைனஸ் உள்ள போதுறாங்க, மைனஸ் உள்ள போகும்போது இது மைனஸ் தானே ஆகும். மைனஸ் மைனஸ் இது கட் ஆயிரும்ல? ஓ ஆமா சார். பார்த்துக்கோ. அப்போ இது எனக்கு என்ன கிடைக்குது? காஸ் 80 தான் கிடைக்குது. கரெக்டுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குதான் பாருங்க. இல்லை சார். அப்போ என்னாச்சு? இந்த டேம் எழுதிட்டீங்க, இது வந்து மைனஸ் வரணும், இது எழுதிட்டீங்க, இது வந்து ப்ளஸ் வரணும், அப்படி எழுதிட்டீங்க. இது ரெண்டும் 1/a + t டேம். அப்போ 1/a + b ஓட டேம். இது cos of -80 ஆனோ +80 cos 80 cos 80 minus cos 80 minus cos bt. கரெக்டா? அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு மைனஸ் சைன் உள்ள எடுத்துட்டு போயிட்டு cos bt minus cos 80 மாத்திரலாம் சார். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா யோசிங்க. நீங்க சொன்ன மாதிரி cos 80 minus cos pt வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டா இங்க என்ன நடக்கும்? -1/a - b plus 1/a + b எழுதலாமா? எழுத முடியாதா? cos bt into எழுதலாம் சார். 1/a + b minus 1/a - b. அப்போ அதை கூட நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போட்டா போதும். ஓகே. அப்போ 1/2b cos 80 minus cos bt a minus b minus a minus b divided by a square minus b square. சார் உள்ள -2bன்னு கிடைக்கும், அது வெளியில் இருக்கிறதோட கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ cos 80 minus cos bt into -1 divided by a square minus b square. அப்போ அதை மாற்றி மைனஸ் உள்ள கொண்டு போய் மாற்றிடுறது இந்த மாதிரி வருமா? ஓகே சார். ஒரு நிமிஷம். இது என்ன வரும் அப்படியே அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலி ஆகிடும். சரிங்களா? ஓகே சார். சரி, அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுருவீங்களா? பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? அந்த 4 ஃபார்முலா மட்டும் தெரியணுமா சார்? sin a sin b cos b. ஓகே சார். கிளியராப்பா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே சார். கொஞ்சம் மாடரேட் ப்ராப்ளம் முடிச்சாச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரியான ப்ராப்ளத்தை எடுக்கிறேன். இதையும் நீங்கள் போட்டுருவீங்க, திங்க் பண்ணால் போட்டுருவீங்க. எல்லாரும் பார்க்குறேன். யூசிங் convolution theorem, find L inverse of 4 divided by s square plus 2s plus 5 whole square. இது வந்து 5. இந்த நம்பர் வந்து 5. இது வந்து s, இது வந்து 5. இது வந்து 5. எப்படி போடுவீங்க? சார் 5 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் அந்த உள்ள இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். இது ஒண்ணு இந்த மாதிரி சிங்கிள் டேர்ம் இது பண்ணலாம் சார். கம்ப்ளீட் ஸ்கொயர். எஸ் சார். கம்ப்ளீட் ஸ்கொயர். ஒண்ணு இந்த டேர்ம் மட்டும் வந்து ஈஸியா நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம ஈஸி. எப்ப பண்ணனும் சார்? ஒன்லி சிம்பிளி அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனா. ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனா அது ஒரு கான்செப்ட். இல்லைனாலும் இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேக்டரைஸ் பண்ணி தான் போதும். s + 2 * s squared + 2s + 5 whole squared. இந்த மாதிரி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி தான் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ஷியல் ஃபிராக்ஷன் வந்துருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிங்கிள் டேம் வரும்போது மேக்ஸிமம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுங்க, நம்ம sin ஆர் காஸ்க்கு மாத்திடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் சிங்கிள் டேம் வரும்போது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாத்திடுங்க, நம்ம ஈஸியா இருக்கும். சரிப்பா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம்? 2 divided by s squared plus 2s plus 4 divided by then. இல்ல, கன்வல்யூஷன் அப்ளை பண்ணிரு. ரெண்டாவது டிவைட் பண்ணு. ஓகே. இல்லனா நீ பண்ணாலும் ஓகே, எனக்கு தெரியாது. நீ போர் வேணா வெளிய கூட எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. போர் கூட வெளிய கூட எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். சரியா? கான்ஸ்டன்ட் டைம் தானே? கான்ஸ்டன்ட் டைம்னால இத வந்து சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் டைமை ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியல, இல்ல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இது தூக்கி வெளிய கூட போட்டுக்கலாம். வெளிய போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். அது எனக்கு தெரியாது, ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சப்போஸ் இங்க 5 ன்னு கொடுத்துட்டான்,
ப்ராப்ளத்துக்கு இதுக்கு மேட்ச் ஆகலைன்னா இதை தூக்கி வெளியே கூட போட்டு நம்ம வெளியே வச்சுக்கிட்டு 1 divided by s square plus 2s plus 5 1 divided by s square plus 2s plus 5 அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னா அந்த மாதிரி பண்ணிக்கோ. சரியா? ஓகே. சரி, இதை கம்ப்ளீட் பண்ணு. என்னோட இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்றப்போ L inverse of 2 divided by s square. So s plus 1 the whole square plus 2 square. ஆமாம், ரெண்டுக்குமே சேம் ஐடியா, அதனால அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. அப்போ என்னாச்சு? 2 divided by s plus 1 the whole square plus 2 square. கரெக்டா? 4 வரும், 4 வந்து 2 ஸ்கொயர் மாற்றிக்கலாம்ல? என்ன சார்? இந்த -1 + 5 வந்து 4 அல்ல. ஓகே ஓகே சார். s plus 1b whole square plus 2 square. கரெக்டா கண்ணு? a divided by s square plus a squareல இருக்கு. a divided by கரெக்ட். பட் இங்க ஒரு டேர்ம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். இந்த டேர்ம் இருக்குதுல, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் e power minus t. வெரி குட். e power minus sin 2t. sin 2t. வெரி குட். ரெண்டுமே சேம் ஐடியா தான், ரெண்டு சேம் டேர்ம் தான். அப்போ f of s is equal to e power minus t sin 2t. g of s is equal to e power minus t sin 2t. ஓகே. அப்போ integral 0 to t e power minus tau into sin 2 tau into e power minus of t minus tau into sin 2 into t minus tau d tau. அப்போ இது நீங்க கம்பைன் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைன் பண்ணிட்டு வெளியே எடுக்க முடியும் போது e power minus tau minus 0 to t e power minus tau plus e power tau வருது. அப்போ 0 1 ஆயிரும். 1 ஆயிரும். அப்ப ஈஸியா e power minus t வெளியே எடுத்துக்கலாம். e power minus t வெளியே எடுத்துக்கங்க. ஏன்னா இன்டெகிரல் sin 2 tau into sin 2 into t minus tau. அதனால உள்ள கொண்டு போய்ங்க 2t minus 2 tau னு வெச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு இதாகும். அதனால பண்ணுங்க. அப்ப ரெண்டுமே sin என்ன ஃபார்முலா? cos of a plus b minus cos of a minus b. மாத்திராத. ரெண்டுமே sin என்ன வரும்? cos of a minus b minus cos of a plus b வரும். மாத்திட்டு ஃபார்முலா போடுங்க. ஓகே சார். integral 0 to t cos of எது ஏன்னு சொல்லுவோம்? இது பெரிய டேமா இருக்குது a, சின்ன டேமா இருக்குது b ன்னு சொல்லிக்கலாம். அப்ப cos of a minus b. கரெக்டா? cos of a minus b. அப்ப 2t minus 2 tau minus 2 tau. கரெக்ட்டுங்களா? சார் a வந்துட்டு 2t minus 2 tau, b வந்துட்டு 2 tau சார்? ஆமாப்பா, ஆமா. ஓகே சார். minus cos of a plus b. அப்ப 2t minus 2 tau plus 2 tau. divided by 2 வரும். அந்த divided by 2 வந்து நான் வெளியே போட்டேன். divided by 2 வந்து வெளியே போட்டேன். சரிங்களா? சொல்லுப்பா என்ன வரும்? இங்க 2 tau என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் அதை நம்ம minus 4 2t minus 4 tau. என்ன சொல்லு? minus 2 cos of 2t minus 4 tau. 4 tau. இங்க என்ன ஆகும்? கட் ஆயிருமா? இது tau 2 tau கட் ஆயிரும். அப்ப என்னாச்சு? minus cos 2t வரும். கரெக்ட்டுங்களா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? சார். இன்டு d2 இன்டகிரேட் பண்ணிக்கலாம் இப்போ. அவ்வளோதான். இதை போட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சது. மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சிடுவீங்க. அப்போ என்னாச்சு? e power minus t sin of 2t minus 4 tau divided by minus 4 limit 0 to t minus
sin of மைனஸ் tau into cos 2t. மைனஸ் டவ். ஆமா ஆமா ஆமா, இங்க டி தான் இருக்குது. ஆமா, காஸ் கரெக்ட், வெரி 0 குட். to t. அப்போ டவ் e power minus t by 2 minus sin 2t டி plus minus போட்டீங்கன்னா sin 2t மைனஸ் மைனஸ் minus பிளஸ் sin ஆயிரும். 2t. சார் அது ஜீரோ போட்டா சார் இல்லை சார், அது சைன் ஆஃப் மைனஸ் 2t வரும். ஆமாடா, கீழே ஒரு மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓ ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஜீரோ போட்டா பிளஸ் ஆயிருமே, என்ன மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்போ பிளஸ். அப்போ sin 2t டிவைட் பை 4 கரெக்டாப்பா? இது என்ன டவுட் இருந்தா சொல்லுமா? இல்லை சார், இது கரெக்ட் தானே? இது டவுட் இல்லை? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, சூப்பர், வெரி குட். மைனஸ் டி காஸ் 2t. அவ்வளோதான், டி காஸ் 2t. ஜீரோ போட்டு மைனஸ் 0 ஜீரோ ஆயிரும். ஜீரோ போட்டு ஜீரோ ஆயிரும். அப்போ இதோட விட்டுருங்க. அப்போ e பவர் மைனஸ் டி டிவைடட் பை 8 வெளியே எடுத்துங்க, வெளியே எடுத்துங்க, 4 வெளியே எடுத்துங்க. ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? e பவர் மைனஸ் டி டிவைடட் பை அப்படிதான் சார் பண்ணேன். டிவைட் பை 8 sin 2t plus 2 sin 2t 2 sin 2t 2 sin 2t plus 4t cos t பிளஸ் cos மைனஸ் 2t. மைனஸ் இருக்கு, மைனஸ் தானே? மைனஸ். வேணா 2 வேணா காமன் எடுத்துட்டு வேணா கட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், அப்போ e பவர் மைனஸ் டி டிவைடட் பை 4 இன்ட்டு sin 2t minus 2t cos 2t. ஓகே. என்ன டவுட் இருக்குது? அவ்வளோதானே? ஓகே சார். ஒரே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு நீ கிளம்பிக்கோ, அவ்வளோதான். தேர்ட் மாடல முடிஞ்சது. சரியா? போட்டுருவீல்ல, பயந்துக்க மாட்டேல? போட்டுருவோம். அது எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. இது கன்வர்ஷன் தான், ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி எனர்ஜி யோசிச்சு ட்ரை பண்ணு, நம்ம பார்க்கலாம். எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2s ப்ளஸ் 2. இதுக்கு ஐடியா கொடுக்குறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாரு. எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி போடலாம்? எதாவது ஸ்பிளிட் அப் பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். என்னக்கு ஃபார்முலா இருக்குது, இது ரெண்டுக்கு காமனாக இருக்குது, எஸ் காமனாக இருக்குது. அப்போ எஸ் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? எஸ் ப்ளஸ் 1 வரும். சரிங்களா? L inverse of s into s plus 1 divided by s square plus 1 into s square plus 2s plus 2. எதை ஸ்பிளிட் அப் பண்ணுது, அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா. எதை பண்ணணும்னா இந்த டைம் இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு s டிவைடட் பை s ஸ்கொயர் plus 1 பண்ணணும்ல, அதை பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ இதுக்கு நீ அதுக்கு காஸ் கிடைச்சிரும்ல சார்? s டிவைடட் பை s ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் வந்து காஸ். பட் இந்த டைம் இதுக்கு மிங்கிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதில் லாக் ஆகல. ஓகே, உன்னோட ஐடியாவுக்கு போடலாம். பாருங்க, நீ சொன்னது கரெக்டு தான், போடலாம். ஏன்னா ஃபார்முலா ஸ்பிளிட் அப் பண்ணும்போது அது ஃபார்முலா கிடைக்குது இல்லையான்னு செக் பண்ணிட்டு மாத்துங்க. சரியா? ஓகே. அடுத்தது என்ன கிடைக்கும்? s plus 1 டிவைடட் பை அது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் ஆன் பிரியா. ஐடியா ஓகே தானே? ஓகே தானே ஐடியா? கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புப்பா. சரி, இது முடிச்சிடலாம் சார். நானும் போட்டா? ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நானும் போடுறேன். பாருங்க, சொல்லுங்க, இதுக்கு என்ன சொல்லுங்க? காசா? காஸ் டி. அடுத்தது s plus 1 தி ஹோல் ஸ்கொயர். சரி, இதுதான் சார் கரெக்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா L inverse of s plus 1 டிவைடட் பை s plus 1 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். வெளியே 2 இருக்குது, ப்ளஸ் 1 வரும்ல. அடி இது 2 டாகனே. 2 என்னது? 1 plus 1 ன்றது இது வந்து ப்ளஸ் 1 வரும். மைனஸ் 1. கரெக்ட் சார். ப்ளஸ் 1 வரும், ப்ளஸ் 1 வரும். அப்போ என்னச்சு சார்? அதுக்கப்புறம் இது வந்துட்டு s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்புறம் e பவர் மைனஸ் டி இன்டு காஸ் டி. காஸ் டி.
இது காம்பினேஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் தானே. இது பாரு டபுள் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எழுதினாலும் கரெக்ட் தான். நம்ம ஈஸியா இருக்கும். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்போ ஈஸியா போட முடியும். e பவர் மைனஸ் டி காஸ் டி ஸ்டார் காஸ் டி. சரியாப்பா? e பவர் மைனஸ் இல்லை நீ அப்படியே வச்சு போட்டாலும் கரெக்ட் தான். இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வச்சுக்கணும். அப்படியே வச்சு போட்டாலும் கரெக்ட் தான். என்னன்னா இங்க நான் கான்செப்ட் பண்ணும்போது நான் இங்கேயே மாத்தி எழுதுற மாதிரி காட்டுறேன். ஏன்னா டபுள் ஃபங்க்ஷன் வரல. டபுள் ஃபங்க்ஷன் வந்து நீ டி மைனஸ் யூ போடும்போது ஓகே சார். இல்ல இப்படி மாதிரி வந்தாலும் நீ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க தப்பு கிடையாது. சரியா? ஓகே. அப்ப e பவர் மைனஸ் டவ் காஸ் டவ் காஸ் ஆஃப் t மைனஸ் டவ். அதுக்காக தான். சரிங்களா? இல்லைன்னா அங்க ஈக்கும் போடணும், அது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே சார். மாத்திக்கலாம் தப்பு கிடையாது. சரியா? சொல்லுங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஃபார்முலா தான் எழுதணும். டைரெக்டாக ஃபார்முலா எழுதிடலாமா? அதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் இல்லை. என்ன சிம்பிளிஃபை ஆகணும். இது ரெண்டுக்கும் சேர்த்து ஃபார்முலா. காஸ் இது ஏ, இது பி. இப்போ என்னாச்சு? காஸ் ரெண்டுமே காஸ் ஆஃப் a மைனஸ் b பிளஸ் காஸ் ஆஃப் a பிளஸ் b. ஸோ அப்போ 1/2 வெளியில் இன்டெக்ரல் 0 to t e பவர் மைனஸ் டவ் அப்படி போடுறது. சார் காஸ் ஆஃப் a மைனஸ் b தானே சார்? a பிளஸ் ரெண்டுமே பிளஸ் தானே. பிளஸ் போது ரெண்டுமே a பிளஸ் b, இது வந்து a மைனஸ் b. சைனுக்கு மட்டும் ரெண்டுமே சைன் இருந்தா தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா நீ அப்படியே வச்சுட்டு போடலாம். ஒன்றும் தப்பு. ஓகே சார். இது மைனஸ் வரும், இது ப்ளஸ் போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். இது மைனஸ் வரும். அப்போ இது மைனஸ்னா இது டி மைனஸ் 2 டவுன் வரும். அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ என்னாச்சு? இது வந்து டி மைனஸ் 2 டவு கரெக்டுங்களா? டி மைனஸ் 2 டவு காஸ் ஆஃப் a மைனஸ் b பிளஸ் காஸ் ஆஃப் a பிளஸ் b. அப்போ வெறும் காஸ் டி வரும். இன்டி டி கரெக்டாக மட்டும் போட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார். அப்போ 1/2 ரெண்டு இன்டெகிரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாமா? இது டி தான். அப்போ இதுக்கு தான் இன்டெகிரல் ஃபார்முலா வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இ வந்து ரெண்டுக்குமே மல்டிப்ளை ஆகுது. அதனால் யோசிச்சுக்கோ. இப்போ இன்டெகிரல் 0 to t e பவர் மைனஸ் டவ் காஸ் ஆஃப் t மைனஸ் 2 டவ் இன்டி டி டவ் ப்ளஸ் காஸ் டி இஸ் கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் 0 to t e பவர் மைனஸ் டவ் இன்டி டி டவ். கரெக்டாப்பா? டவுட் இருந்தால் சொல்கிறாங்க. இல்லை சார். இல்லை that is equal to 1/2. இதுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா? e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் கான்செப்ட் ஃபார்முலா. ஆமாம் சார். அந்த ஃபார்முலா என்ன வருது கொடுக்குறோம் பார்த்துங்க. இன்னொருக்கா நேற்று கூட போயிருக்கீங்க. e பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு e பவர் ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சைன் பிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. அப்போ ஏ இருக்கிற இடத்துல நினைக்கிறாங்க -1 இருக்கிறாங்க. அப்போ ஏ எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து -1 அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது? -1. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டவ் இ பவர் மைனஸ் டவ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆமாம் சார் 1 ஸ்கொயர் -1 தி ஹோல் ஸ்கொயர் -1 தி ஹோல் ஸ்கொயர் பி வந்துட்டு இங்கே இருக்கிற மாதிரி -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? பி ஆர் இங்கே இருக்கிற மாதிரி இந்த -2 இவன் தான். அதாவது டவ்வோட கோஎஃபிஷியன்ட் -2. அப்போ அவனை தான் நம்ம போடுவோம். சரிங்களா? புரியுதா தம்பி? மைனஸ் டவ் எதுக்கு? டவ்வோட கோஎஃபிஷியன்ட். அது ஏன் மைனஸ் டவ்? பிஎக்ஸ் வந்துட்டு ஒரே விஷயம் பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. ஃபார்முலா. ஓகே சார். கிளியரா? போடலாமா? ஓகே சார். இப்போ என்ன சொல்லுங்க?
a ஓட வேல்யூ என்ன -1 -1 cos of -2x வந்துட்டு cos 2 tau தான். cos of t minus 2 tau ஃபார்முலா அப்ளை பண்ணணும் t minus 2 tau கரெக்ட்டுங்களா சார் cos bx தானே சார்? இங்க பாரு இந்த டேம் இருக்குது இந்த டேம் தான் இருக்குது px ன்னு இந்த டேம் தான் நம்மகிட்ட இருக்குது கண்ணே இங்க பாரு cos of t minus 2 tau தான் இருக்குது cos of t minus 2 tau அப்ப அதான் எழுதணும். ஓகே. px வேல்யூ என்னங்க px வேல்யூ இஸ் நதிங் பட் t minus 2 tau அப்ப அதை இங்க அப்ளை பண்ணுங்க சரியா? ஓகே சார். plus b b வேல்யூ என்ன 2 எஸ் சார். 2 into actually 2 னா -2 வருது -2 into ஆமா -2 into sin of t minus 2 tau sin of t minus 2 tau கரெக்ட்டுங்களா? இதுல எழுதுன நிறைய டவுட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் முடிஞ்சிருக்குது இப்பதான். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? தட் மீன்ஸ் 0 ஆக்சுவலா மைனஸ் வரும் சார் நடுவுல. இத இங்க மைனஸ் போடுறேன் பாருங்க. ஓகே. -2 இருக்குது இந்த மைனஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா? செகண்ட் டைம் பார்த்தலாமா? பிளஸ் செகண்ட் டைம் cos t minus e power minus tau 0 to t. சரியா கண்ணு? இது எல்லாத்துக்கும் ஓவராலா 1/2 ன்னு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சார். அப்ப சிம்பிளிஃபை பண்றேங்க. அப்ப என்னாச்சு 1/2 t போடுங்க. t போட்டு என்ன ஆகும்? e power minus t divided by 1 squared plus 2 squared. 1 squared plus 2 squared வந்து 5 e power. கரெக்ட்டுங்களா? again t போட்டீங்கன்னா t போட்டேன்னா t minus 2t is a t minus cos t. கரெக்டாப்பா? minus cos t. minus 2 into ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குது -2. அப்ப t போட்டா என்ன கிடைக்கும்? t போட்டா minus sin t கிடைக்கும். minus plus கிடைக்கும். plus 2 sin t. plus sin t தான sin 2t எழுதி வரும். இங்க t minus t. ஆமா சார். plus 2 sin t. சோ அடுத்து என்ன போடுவீங்க? 0 போடுவீங்க. லோயர் லிமிட் 0 போடுவீங்க. 0 போட்டா இது 1. கரெக்ட்டுங்களா? லோயர் லிமிட் போடுறீங்க. லோயர் லிமிட் என்ன? மைனஸ் ஆயிரும். அது போட்டா என்ன கிடைக்கும்? 1/5. இங்க 0 போட்டா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் பிளஸ் cos t ன்னு வருது. சரியாப்பா? டவுட் இருக்கா கேக்குறீங்க என்ன? இல்ல சார். கரெக்ட் தானே? அதாவது இதுக்கு 0 போட்டீங்க. இது பிராக்கெட் போட்டுக்கலாமா? பிராக்கெட் போட்டு மைனஸ் போட்டுக்கலாம். சொதப்பிடுமோ? இது மைனஸ் இப்படி இருக்கு. சரி. அப்ப 0 போட்டா 1/5. இது மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி மைனஸ் வெளியே போட்டோம். இது வந்து cos t. அப்ப இங்க 0 போட்டா என்ன கிடைக்கும்? பிளஸ் sin t வருமா? இந்த இடத்துல 0 போட்டேன்னா ஆல்ரெடி இங்க ஒரு -2 இருக்குது. -2 இருக்குது. அப்ப -2 sin t. கரெக்டாப்பா? ஓகே சார். சரி அதே மாதிரி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்துட்டா +2/5 sin t ன்னு எழுதிக்கலாம். அது பண்ணிக்கலாம். minus cos t into e power minus t minus plus cos t. e power 0 வந்து 0 e power 0 வந்து 1 cos t மட்டும் இருக்கும். அப்ப மைனஸ் ஆக்சுவலா முன்னாடியே பிளஸ் தானே சார் இருக்கும். இதுக்கு முன்னாடி பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்குதுல்ல. ஓகே. இதுல எனர்ஜி மிஸ்டேக் ஆகுதுன்னு வெரிஃபை பண்ண. இல்ல சார். எது மிஸ்டேக் இல்ல இல்ல சார். அப்ப இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. யார் எங்க மேட்ச் பண்ண போறேன்? எல்லாத்துக்கும் 1/5 எடுத்துட்டா இது ஒரு 1/5 இது ஒரு 1/5. அப்ப இது ரெண்டுக்கும் பை வந்து மல்டிப்ளை ஆகும். அப்ப என்னாச்சு 1/10 போட்டுக்கலாமா? 1/10 போட்டுட்டீங்கன்னா என்னாச்சு? e power minus t. எதெல்லாம் e power minus t ஓட டேர்ம்? இது இங்க ஒரு டேர்ம் இருக்கு பாரு இது. இது மூணு டேர்ம் e power minus t ஓட டேர்ம். அப்ப என்னங்க? அப்ப minus e power minus t cos t plus 2 e power minus t sin t
மைனஸ் காஸ் டி. கரெக்ட்டுங்களா? மைனஸ் காஸ் டி. ஓகே. சரி. அப்போ அந்த இது இல்லாத டைம் வந்து இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ என்னாச்சு? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் காஸ் டி. மறுபடியும் அதை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 2 சைன் டி. கரெக்டாப்பா? ப்ளஸ் காஸ் டி. கரெக்டுங்களா? ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 என்னாச்சு? ஒரு நிமிஷம் மேலே போய்க்கிறேன். ஓகே, கரெக்டு தான். இதை கம்ப்ளீட் பண்ணுறது. ஆக்சுவலாக 5 வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக? அப்போ 5 தான் எல்சிஎம் மிஸ் ஆகிக்குது. அப்போ 5 எல்சிஎம் மிஸ் ஆகும்னா இதுக்கு 5 இல்லை, இதுக்கு 5 இருக்குது. அப்போ என்னாச்சு? இது ஒரு மைனஸ் இருக்குதுன்னா அப்போ இங்கே ஒரு 5 வரும்டா. இங்கே ஒரு 5 வரும். கரெக்டாக? இது ஒரு 5 வரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ஒரு 5 வரும். இது ஒரு 5 வரும். சரியாப்பா? ஓகே. எதனால தெரியுதா? இந்த 5 எல்சிஎம் 5 எல்சிஎம்னா இதுக்கு ஒரு 5 வரும், அதுக்கு இதுக்கு ஒரு 5 வரும். கரெக்டாக? அந்த 5 மிஸ் பண்ணிக்கலாம், அதை போட்டு. கிளியராமா? புரியுது சார். அப்போ 5 எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கு காமன். அப்போ 1/10 காமன். சொல்லுங்க. e பவர் மைனஸ் டி 2 sin t. கரெக்டா? 2 sin t மைனஸ் 6 cos t. கரெக்டாப்பா? மைனஸ் 6 cos t. சேம் ஐடியா. பிளஸ் 6 cos t பிளஸ் 2 sin t. இது பாருங்க, எல்லாமே காமனா 2 இருக்குதா? இது பாருங்க, எல்லா டைமும் காமனா 2 இருக்குது. இதுக்கு ஒரு 2 இருக்குது, இதுக்கு ஒரு 2 இருக்குது, இதுக்கு ஒரு 2 இருக்குது. 1/5 e power minus t into sin t minus 3 cos t plus 3 cos t sin t plus sin t. இதப்ப ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம பொறுமையாக யோசிச்சு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே சார். ஒரு 2 கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ண முடியுமோ பாருங்கள். சரிங்களா? Using convolution theorem, find L inverse of 1 divided by s into s squared minus a squared. அடுத்தது second question, L inverse of s plus 2 divided by s squared plus 4s plus 13 whole square. 13 whole square. சரிடா கண்ணா? இந்த ரெண்டும் ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா சார்? ஓகே. என்ன 1 divided by s square minus a square வந்துட்டு 1 by a sin hat அது யூஸ் பண்ணனும். எனக்கு புரியல. நான் சொல்லி நான் கவனிக்கல. சொல்லு சார். இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. அது வந்துட்டு L inverse of 1 divided by 1 by s into 1 L inverse of 1 by s square minus a square. s squared plus b squared என்ன போடுவா? sin போடுவியா? அப்ப இது வந்து sin கச்சின்னு வரும். sin கச்சி 18 வரும். கரெக்ட்டா? 1 by a sin h 18. ஆமா, இங்க a இருக்குதுல. அப்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. 1 by a sin h 18. ஃபர்ஸ்ட் இது வந்து 1 only. கரெக்ட்டா? போட்டு ரெஃபர் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க, வந்துரும். செகண்டுக்கு நீங்க போடுவீங்க. செகண்ட் அப்படியே தான் வெச்சுக்கணும். செகண்ட் எதுமே சேஞ்ச் பண்ணல. செகண்ட் வந்துட்டு s plus 2 divided by s square plus 4s plus 13. ஆமா. அப்ப 1 divided by L inverse of 1 by s square plus 4s plus 13. ஆமா, கம்ப்ளீட் ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டு என்ன வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேலை முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் s plus 2 தான போடணும். ஆமா, s plus 2 தான். நான் தப்பு பண்ணிக்கிறேன். s plus 2 தான். அது இங்க 1 போட்டு இல்ல. இங்க 1 போட்டு நம்ம. s plus 2. ஓகே. இது வந்து எப்படி சார் கேன்சல் ஆயிருமா சார்? s plus 2 மேல இருக்குது கேன்சல் ஆகும். கீழ s plus 2 the whole square இந்த மாதிரி வரும்போது என்ன தெரியும்? e power minus 2t ன்னு வரும். அப்ப நீங்க e power minus 2t s plus 2 the whole square plus cos 2t. இங்க என்ன வரும் பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. 4 இங்க எழுதினா இங்க என்ன வரும் நீங்க செக் பண்ணி பார்த்து போடுங்க. ஆனா காஸ்ல தான் சார் வரும். s divided by s square plus a square. காசு தான். இங்க அப்ப இதுக்கு என்னன்னா இங்க sin ஆமா. ஓகே சார். ஈஸியா தான் இருக்குது. போட்றவீல பயந்துக்க மாட்டீங்களா? இல்ல, இது பண்ணிருங்க சார். ஆல்ரெடி 5 ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். அதுல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி
பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ப்ராப்ளம் 8 ப்ராப்ளம். இதை நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீ சால்வ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா